பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்திற்கு மரித்தார் என்பது எத்தனை உண்மையோ, நம்முடைய வியாதிகளுக்காய் மரித்தார் என்பது எத்தனை உண்மையோ, நாம் நரகம் செல்லாதபடிக்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காய் மரித்தார் என்பது எவ்வளவு உண்மையோ, அதே போல நம்முடைய சாபத்திற்காக சிலர் சொல்வது உண்டு, நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாக அநேக மத சடங்காசாரத்திலே விக்கிரக ஆராதனையிலே இப்படிப்பட்ட சத்துருவின் சில அநேக கிரியைகளில் நாங்கள் இணைக்கப்பட்டபடியினால் அந்த சாபங்கள் எங்களை இன்றைக்கும் தொடருமோ என்கிற பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அநேக சொல்ல நான் கேட்டது உண்டு. அருமையான இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை எந்த சாபத்தீடான காரியங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உன் சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நீங்களாக்கி உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரத்திலே அந்த சாபத்தின் சிலுவை அந்த சின்னத்திலே தூக்கப்பட்டது, சபிக்கப்பட்டவரை போல் தொங்கப்பட்டது. எதற்காக? நம்முடைய சாபத்தை நீக்குவதற்காக. அம்பிரியமானவர்களே, நம்முடைய கிரியையின் சாபங்கள் என்ன வினைகள் செய்திருந்தாலும் அதற்கேற்ற சாபத்தினுடைய எல்லா பரிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சாபமாகி நீக்கிவிட்டார், நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு விட்டார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், சாபம் இல்லாத வாழ்க்கை. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.